ஏய் தம்பி, என்ன பட்டையும் கொட்டையுமா ஒரே தெய்வ கலாட்சமா இருக்க? நீங்க ஆடி வரல? ஆமா. அம்மன் கோயில்ல கூழ காய்ச்சி ஊத்துனாங்க. சரி. நான் போய் சாமியை கும்பிட்டு பட்டைய போட்டு வந்தேன். அதுக்காக ஏன் முகத்தை சோகமா வச்சிருக்க? அதுவானே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தப்ப திடீர்னு ஒரு அம்மாவுக்கு சாமி வந்து என்ன மட்டும் இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, வாழ்க்கையில நிறைய அடிபட்டுட்ட, இருப்பமா சாகலாமாங்கிற நிலைமைக்கு கூட யோசனை பண்ணிட்ட. இவ்வளவு கஷ்டத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? சேர்க்க சரியில்லைன்றுச்சு. என்னடா சொல்ற? ஏய், நீ ரொம்ப நல்ல பிள்ளையாச்சடா. ஃப்ரெண்டுக்கு யாருமே இல்லையாடா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. நான் யார்கிட்டையும் சேரவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதுல எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்டதான் பேசுவேன் பழகுவேன். வெளியே தெருவ போற வருது எல்லாம் அவர் கூட தான். அவர் தவிர எனக்கு வேற யார்கிட்டயுமே நான் பழகுனதே இல்லைங்க அப்படின்னு. அவனை தாண்டா சொல்றேன் அப்படின்றுச்சு. இன்னொன்னு சொன்னுச்சு, அந்த விளங்காதவங்க கூட நீ சேர்ற வரைக்கும் வாழ்க்கையில உருப்படவே முடியாதுன்றுச்சு.